வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதிநிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரலட்சுமி பேசுகிறேன். ரிப்பேர் என்ன பார்க்கணும்னா 6ஆம் வீட்டு பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். கடன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு, அதாவது இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது, அதாவது கடன்னாலேயோ எதிரியினாலேயோ தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு முறைங்கிறது நம்ம லக்ன ரீதியாக பல வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் கூட நம்ம லக்ன ரீதியாக சில அந்த வழிபாடுகளை வச்சுட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தொல்லையிலிருந்து விடுபடலாம். அதாவது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆலயங்களே, நம்ம ஊரில் இருக்கிற ஆலயங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டு வரலாம். அது ரெகுலராக செய்துட்டு இருக்கிறப்ப அந்த தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா குறையும். அதுக்குன்னு சில புண்ணிய ஸ்தலங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த வழிபாடுகளை போக முடியாதவங்க அங்கேயே அவங்க ஊரில் செய்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தொல்லையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் குறைய ஆரம்பிக்கும். மேச லக்னம் அப்படிங்கிறது, இந்த லக்னத்துக்கு வந்து எப்பவுமே 6ஆம் வீடு தான் அந்த கடனையும் சொல்லக்கூடியது, எதிரியும் சொல்லக்கூடிய இடம். இப்போ அந்த 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 அதிபதியினுடைய வழிபாடு வச்சுக்கணும். இப்போ மேச லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா கன்னி, புதனுடைய வீடு. இது வந்து பெருமாள் வழிபாடு அவங்க ரெகுலராக வச்சுக்கணும். பெருமாளான தினமும் வழிபட்டு வந்துட்டு இருந்தால் அந்த கடன்லேருந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். எதிரிகளோட தொல்லையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா விடுதலை கிடைக்கும். அதேமாதிரி நோய் தாக்கம் இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா குறையும். அந்த ரோகம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சலாம். அனுதினமும் வழிபட்டு வரலாம். அவங்க அருகில் பெருமாள் ஆலயங்களில் ரெகுலரான ஒரு வழிபாடு இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து சுக்கிரனுடைய வீடு, மகாலட்சுமி. அவங்க பெருமாள் இருக்கிற மகாலட்சுமி இருக்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வழிபாடு வந்து செய்துட்டு இருக்கிறப்ப அந்த தாக்கம் வந்து குறையும். அதே மாதிரி மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு வந்து விருச்சகம். ஒரு காளியம்மன், உக்கிர தேவதைகள், உக்கிர அம்மன்களை, காளியம்மன், துர்க்கை அம்மன், வனபத்திரகாளி, இப்படி இருக்கிற பிரத்யங்கரா தேவி, இப்படி வழிபாடுகள் வந்து செய்துட்டு வரணும் அவங்க. அந்த மாதிரி உக்கிர அம்மன் வழிபாடு செய்துட்டு வரணும். அதே மாதிரி கடக லக்னம். கடக லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு தனுசு. அது விஷ்ணு நாமம் கொண்டு இருக்கிற ஆலயங்கள் சென்று அவங்க வந்து வழிபட்டு வர்றது நன்மை தரும். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு வந்து சனீஸ்வரனுடைய வீடு, மகரம். பைரவர், கருப்பராயன், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை, வீரபத்ரன், முனீஸ்வரர், இப்படி காவல் தெய்வங்களை வழிபட்டு வரணும் சிம்ம லக்னத்துக்காக. அதே மாதிரி கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஸ்தானம் கும்பம், சிவன் வழிபாடு வச்சுக்கணும். அதே போல் காவல் தெய்வங்கள் பைரவர், சாஸ்தா, அந்த அதாவது சிம்ம லக்னமும் கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே சனீஸ்வரனுடைய வீடு தான் வரும், மகரம் கும்பம். சாஸ்தா வழிபாடு, அதே மாதிரி கால பைரவர், வீரபத்ரன், முனீஸ்வரன், கருப்பராயன், அப்படி வந்து காவல் தெய்வங்களை வழிபட்டு வர்றது, ஐயனார், இப்படி வந்து காவல் தெய்வங்களை வழிபட்டு வர்றப்ப அந்த தொல்லையிலிருந்து அவங்க விடுபடலாம். சிவன் வழிபாடு அது வந்து செய்துட்டு இருக்கணும். சிம்ம லக்னமும் கன்னி லக்னமும் இந்த வழிபாடு ரெகுலராகவே அவங்க வந்து வச்சுக்கக்கூடியது. அது அதே போல் துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 6ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஒரு சித்தர் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்துட்டு இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த தொல்லைகள் இருந்தெல்லாம் விடுபடலாம். அதேமாதிரி விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 6ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா மேசம், முருகர் வழிபாடு வந்து அனுதினம் அவங்க வச்சுருக்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 6ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம். பசு வழிபாடு அவங்க வந்து வச்சுக்கணும். அதாவது கோமாதா வழிபாடு வந்து வச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி அம்மன் வழிபாடு, காமாட்சி அம்மன், அந்த மாதிரி சாந்தமான தேவதைகள் வழிபாடு வந்து வச்சுட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். அதே மாதிரி மகர லக்னம். மகர லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு வந்து மிதுனம், புதனுடைய வீடு, மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடுலாம் அவங்க ஊரில் இருக்கக்கூட மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு வந்தால் அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகலாம். அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு கடகம், ஆதிபராசக்தி வழிபாடு செய்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீரும். அதே போல் மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு சிம்மம். சிவன் வழிபாடு வந்து அவங்க செய்துட்டு வர்றது பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். சிவன் வழிபாடுனா அவங்கவுங்க இப்போ ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஆலயங்கள்லேயே வழிபட்டு வரலாம். அது அனுதினமும் செய்யக்கூடியது. இப்படி செய்துட்டு வரப்போ நம்ம லக்ன ரீதியாக நமக்கு வந்து 6ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த கடன், நோய், எதிரி, இந்த தொல்லைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுபட்டலாம். பல வழிபாட்டு முறைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் இது லக்ன ரீதியாக வழிபடக்கூடிய ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த வழிபாட்டுகளை செய்துட்டு வர்றப்ப மிகுந்த நற்பலன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடைய முடியும் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.